புயலால் பழுதடைந்துள்ள சாலைகளை முதலமைச்சர் சீர் செய்து வருவதாகவும் மத்திய அரசு இதற்கெல்லாம் நிதி வழங்குவதில்லை என்று அமைச்சர் வேலு குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சாலை அகலப்படுத்தும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள், கடந்த முறை புயல் அடித்தபோது ஏராளமான சாலைகள் பழுதடைந்ததாகவும் மத்திய அரசிடம் இதற்கு நிதி கோரியும் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் வேலு, இருப்பினும் மாநில அரசு நிதியை வைத்து முதலமைச்சர் சேதமடைந்த சாலையை சீர் செய்ததாக தெரிவித்தார். ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பாக இருப்பது சாலை. இன்னும் சொல்ல போனால் அரசனுடைய மூலதனம் என்று சொல்லப்படுகிற அரசுக்கு மூலதன சொத்தை உருவாக்குவது நெடுஞ்சாலைத்துறை. அதனால்தான் இந்த துறைக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு பணிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டு காலத்தில் 276 கிலோமீட்டர் சாலை விரிவுபடுத்துவது உறுதிப்படுத்துவது என்ற அடிப்படையில் 475 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதியாண்டில் 80 கிலோமீட்டர் விரிவுபடுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் 130 கோடி ரூபாய் ஆக 600 கோடி ரூபாய் ஏற்கனவே இருக்கிற சாலையை பராமரிப்பதற்காகவும் விரிவுபடுத்துவதற்காகவும் இந்த மாவட்டத்தில் 600 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். எங்கள் மாநிலத்திற்கு ஏற்ற வகையில் கல்வி திட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற புதிய இந்திய கல்வி உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மாநிலத்திற்கு ஏற்ற வகையில் கல்வி திட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை இங்கிலாந்து, கனடா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பின்பற்றுவதாக பெருமிதம் கொண்டார். இஸ்ரோ மாதிரியான மிகப்பெரிய இடங்களில் தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் மூலம் படித்தவர்கள் அமர்ந்திருப்பதாக பேசிய அமைச்சர், சிறப்பான அடித்தளம் மட்டுமே சிறப்பான வளர்ச்சியை கொடுக்க முடியும் என்று கூறினார். மேலும் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள 22 இந்திய அதிகாரப்பூர்வ மொழிகள் எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால் விருப்பத்திற்கும் கட்டாயப்படுத்துதலுக்கும் வித்தியாசம் உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். And telling like you have to score, you have to pass in that language, then only you will be moving to the other grade. Just think about that. Doing my 10th standard, my mother tongue, Tamil and English is more than enough for me. And if you are going to give a Sanskrit or if you are going to give German or if you are going to give Hindi, if I am going to fail in that one and I am going to secure 100 out of 100 in Tamil, I am going to secure 100 out of 100 in mathematics, if I am going to secure 98 in science, and if I am going to secure 95 in accountancy or computers, anything, and telling no, you are failing in Hindi, so you need to be back in that 10th standards. How can you? எனக்கு எதிராக செய்த பாவத்திற்கு தான் OPS இப்போது அனுபவிக்கிறார் என்று வைகோ விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சி பொதுச் செயலாளர் வைகோ, 2011ஆம் ஆண்டில் அதிமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 12 இடங்கள் தான் தருவோம் என கூறினார்கள் எனவும், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், ஜெயக்குமார் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என கூறினார். மேலும் கூட்டணிக்கு மதிமுக வர தயாராக இல்லை என ஜெயலலிதாவிடம் தவறாக கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் என்று குற்றம் சாட்டிய அவர், ஜெயலலிதா 15 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் தர தயாராக இருந்தது பின்னர் தான் தனக்கு தெரிய வந்தது என கூறினார். மேலும் அப்போது OPS செய்த தவறுதலுக்காக தான் அதன் பலனை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு விமர்சித்த வைகோ அவர்கள், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் யாரும் செய்யாத பித்தலாட்டம் செய்துள்ளார் விஜய் என்று கடுமையாக சாடினார். குமரியில் அமைந்துள்ள காமராஜர் நினைவு மண்டபத்தில் அவரது சிலைக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். 1966 டெல்லியில் காமராஜ் இல்லத்தை வன்முறை கும்பல் தீயிட்டு எரித்த நினைவு நாளான இன்று கன்னியாகுமரியில் அமைந்துள்ள காமராஜர் நினைவு மண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பாசிச சக்திகளுக்கு எதிராக உறுதிமொழியேற்றனர். இந்நிகழ்வில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றார். இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு முக்கிய காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான் என்று சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் தக்கா ஊராட்சியில் புதிய பள்ளி கட்டிடம் திறப்பு விழா
மாவட்ட வருவாய் அலுவலர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கலந்து கொண்டு புதிய கல்வி கட்டடத்தை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பேசிய பொன்முடி, தமிழகத்தில் கல்வியும் விளையாட்டுத் துறையும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் கல்வி வளர்ச்சித் துறையில் முதன்மை பெற்ற மாநிலமாக மாறியுள்ளது என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உதயநிதி அவர்களிடம் இந்த விளையாட்டுத்துறை பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அந்த விளையாட்டும் மேம்படணும், கல்வியும் வளரணும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் கொள்கை. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த எஸ்ஐஆர் உள்ளது என எம்பி கனிமொழி தெரிவித்தார். தூத்துக்குடியில் வித்யா பிரகாசம் சிறப்பு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட எம்பி கனிமொழி அவர்கள் வகுப்பறைகள் மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவற்றை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் உடன் அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி கனிமொழி, ஜனநாயகத்தை கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த எஸ்ஐஆர் பார்க்கப்படுவதாகவும், அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பல பிரச்சினைகளை உருவாக்கி வாக்காளர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இதையெல்லாம் எதிர்த்துதான் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஆதரவளித்து பீகாருக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை அதனுடைய முழு ஆதரவையும் அளித்திருக்கிறார்கள். அதனால் ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த எஸ்ஐஆர், அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு பல பிரச்சனைகளை, வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மேடம், இந்த அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து 20 வருஷம் பணம் கட்டணும், அதுபோக 3 மணி நேரம் ரோட் ஷோக்கு அப்படி ஆமாங்க. நம்மளுடைய பல சமீபத்தில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அதற்கு ஒரு நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக குழு அமைக்கப்பட்டு எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு. எட்டயாபுரம் அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 2 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரையில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி 15 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு பேருந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே சிந்தலக்கரை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது நெடுஞ்சாலையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 2 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மேலும் 7 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கோவிலூர் அருகே பள்ளியிலிருந்து காணாமல் போன சிறுவர்களை சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அறிவுறுத்தலின் பேரில் திமுக நிர்வாகிகள் கண்டுபிடித்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள எடையூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர்கள் லோகேஷ், யுவராஜ் ஆகிய இருவரும் மதிய உணவு இடைவேளையின் பொழுது உணவு அருந்திவிட்டு வெளியில் சென்றவர்கள் திடீரென மாயமானதால் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தனது கட்சி நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காணாமல் போன மாணவர்களின் புகைப்படங்களை அனுப்பி தேடுமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து அவிரியூர் பகுதியில் சுற்றித் திரிந்த மாணவர்களை கண்ட திமுகவினர் மாணவர்களை மீட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். எஸ்ஐஆர் என்றாலே முதலமைச்சருக்கு ஜுரம் வந்துவிடுகிறது என பாஜக மூத்த நிர்வாகி ராஜா விமர்சித்துள்ளார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும்
தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக தொடரும் வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் மதுரை மாநகர பாஜக சார்பில் புத்தூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த நிர்வாகி ராஜா கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார். பின்னர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, தமிழகத்தில் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போதும் காவல்துறை உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிறது என்று கூறிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பின் 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டி பேசினார். கல்பாக்கம் அணு ஆற்றல் ஊழியர் SC/ST சங்கத்தின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அணு ஆற்றல் ஊழியர் SC/ST சங்கத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா சங்கத்தின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். முன்னதாக கல்பாக்கம் நகரியம் வந்த திருமாவளவன் நகரியத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இயங்கும் மையத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பொன்விழா நிகழ்ச்சியில் MP திருமாவளவன் 50ஆம் ஆண்டு விழா மலரை வெளியிட்டு சமாதான புறாவை பறக்கவிட்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அணுமின் நிலைய செயல்பாடுகள் குறித்தும் அணுமின் நிலைய தன்மை குறித்தும் சுற்றுப்புற கிராம மக்களின் வேலைவாய்ப்பு குறித்தும் நிலைய இயக்குநரிடம் கேட்டறிந்ததாகவும், சுற்றுப்புற மக்களின் உடல் நலத்தில் அக்கறை கொண்டு கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் வருவதாக வரும் தகவல்களை குறித்து கேட்டறிந்ததாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு மின்சார கட்டணத்தை குறைத்த போதும் தமிழக அரசு மின் கட்டணத்தை குறைக்காதது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழன் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவை கருமத்தம்பட்டி பகுதிக்கு வருகை தந்தார். அப்போது அங்கு அவர் விசைத்தறி நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடி கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் நிகழ்வில் பேசிய நயினார் நாகேந்திரன், மத்திய அரசு மின்சார கட்டணத்தை குறைத்த போதும் மாநில அரசு அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விசைத்தறியாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அமைச்சரை வரவழைத்து பேசி தீர்வு காண ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.